மக்கள் மனதில் 2016 கருத்தாய்வில் இன்று நாம் எடுத்துக்கொள்ள இருக்கும் கேள்வி மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. தமிழ் திரையுலகம், அரசியல் இந்த இரண்டிற்குமான சம்பந்தம் என்பது கடந்த 80 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வருகிறது. இதனை தொட்டுதான் இன்றைய கேள்வியை நாம் எடுக்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கிறார் நம்முடைய அரங்கத்தில் எழுத்தாளரும் திரைப்பட விமர்சகருமான திரு சுபகுணராஜன் அவர்கள். அவரை வரவேற்கிறோம். சார், இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் கேள்வி என்பது, தமிழ் திரையுலகம் எக்கச்சக்கமான தலைவர்களை தமிழக அரசியல் களத்திற்கு கொடுத்திருக்கிறது. மீண்டும் ஒரு தலைவரை தமிழ் திரையுலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிறதா இன்றைக்கு நாம கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. இதனை முதலில் மண்டல வாரியாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மண்டல வாரியாக என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இதனை தெற்கு, வடக்கு, மத்திய, மேற்கு என்று பிரித்திருக்கிறோம். இதுல நாங்கள் ஆம் என்பது நாங்கள் புதிதாக ஒரு நடிகரை தலைவராக ஏற்க சம்மதிக்கிறோம் என்பது ஆம் என்றும், சம்மதம் இல்லை என்பது இல்லை என்றும் நாம் பகுத்திருக்கிறோம். இதுல நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இல்லை என்று சொல்பவர்களின் எண்ணிக்கையே அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இந்த மண்டல வாரியான பகுப்பில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்றாலும் கூட ஆம் என்பதை விட அது அதிகமாகத்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து மண்டலங்களிலுமே புதியதாக ஒரு தலைவரை நாங்கள் அரசியலுக்கு சினிமாவிலிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது போலதான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அரசியல் தலைமை அப்படின்றத நடிகர்கள் ஏற்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ நம்ம இப்போ புதுசாக ஒருத்தர் உருவாகி வர்றதுன்றதுக்கான எனக்கு என்னமோ காலமும் சூழலுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உறுதியாகவே இல்லை. ஏன்னா இது கடைசியாக அரசியலுக்குள்ளே வந்தவர்ன்றது விஜயகாந்த் ஒருத்தர் தான். விஜயகாந்த் மட்டுமே ஒரு சின்ன அளவுள்ள வித்தியாசமானவர். அவர் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சிக்கு பேர் வச்சாலுமே அவர் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் திமுக சார்பு நிலை அது மாதிரி விஷயங்களை அவர் பேசிட்டு இருந்தாலும் எந்த கட்சியிலையும் அவர் உறுப்பினராக இல்லாமல் நேரடியாக அரசியலில் தானே ஒரு கட்சியை உருவாக்குறதுன்ற ஒரு விஷயத்தை அரசியல் அனுபவம் இல்லாமல் நேரடியாக தலைமைக்கு வந்து விடுகிறார்கள். ஆமா, வந்து விட்டது. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு இங்க ஒரு முன்மாதிரி எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தெற்க என் டி ராமாராவ் ஒருத்தர் தான் அந்த மாதிரி நேரடியாக சினிமாவில் திரையிலிருந்து நேராக இதில் வந்தார். ஓரளவுக்கு வெற்றிகரமான ஒரு இதையும் அமைச்சார்னு வைங்களேன். இப்போ இவருடைய விஷயமே பார்த்தோம்னா, திரு விஜயகாந்த் அவர்களுடைய விஷயமே இவர் வந்தபோது இருந்ததை விட இப்போ அவருடைய ரேட்டிங்கில் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஏன்னா ஒரு அரசியல் களத்தில் ஒரு நீங்கள் நடிகராக தொடர்ந்து உங்களுடைய இமேஜ் வழியாக தான் நீங்கள் அதை உருவாக்கணும் அப்படின்றது இங்கே நடக்கிறது இல்லை. எப்படி நடிகர்கள் மேல ஒரு சலிப்பு தட்டி விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா, உறுதியா, அதுல என்ன சந்தேகமே இல்லை. என்ன கேட்டீங்கன்னாக்கா, அந்த சலிப்புன்றத மட்டும் இல்லை, ஒரு சலிப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு லெவலில் ஒரு அவநம்பிக்கையே வந்திருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த சதவிகிதம் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதில் நான் என்னத்தை குறித்து சொல்லணுன்றேன்னா, கொஞ்சம் பாருங்கள், அந்த 36லேருந்து 65 வயசுக்குமான, அதாவது இல்லை நம்ம வயது வாரியாக நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். இந்த இதுலேயே நீங்கள் மண்டலத்தில் கூட எல்லா இடத்துலையுமே வேணான்றவங்க தான், வேணான்னு சொல்கிறவங்களுடைய சதவீதம் தான் அதிகமாக இருக்குது. அதுலேயும் 3 மண்டலத்தில் கிட்டத்தட்ட 50% அதிகமாகவே வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஏன்னா அதை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இப்போ ஒரு அரசியல் தலைமைக்கு இன்னொரு நடிகர் உடனடியாக வர்றதுன்றது இங்கே யாருக்கும் பெரிய அளவில் அதுக்கான ஆதரவு இல்லைன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அரசியலுக்கு வந்திருக்கிற திரை பிரபலங்கள் மத்தியில பெண்களும் இப்ப அதிக அளவு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் குறித்து மக்கள் மத்தியில என்ன கருத்து இருக்குது? இங்க இப்ப நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஆணாதிக்க சமூகம்ன்றது ரொம்ப சாதாரணமா இருக்கிற விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு திரைத்துறையிலிருந்து உருவாகி ஓரளவுக்கு அரசியல் தலைமை ஏற்றவங்கள ஜெயலலிதா ஒருத்தவங்க தான் ஓரளவுக்கான பொசிஷன் ரீச் பண்ணவங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திரைத்துறையிலேருந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி அந்த க்ரௌட் கேதரர்ஸாக தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்காங்களே ஒழிஞ்சு, இல்லாட்டி அந்த தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய அதாவது ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கான ஒரு நெசசிட்டி உருவாகும் போது நடிகைகள், பெண்கள், நடிகர்கள் அப்படின்றதுல அதில் இந்த நடிகைகள் பயன்படுறாங்களே ஒழிய, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அரசியலில் பெண் நடிகைகள் அரசியல் அதிகாரம், அதாவது நான் சொல்றது எம்எல்ஏ எம்பி ஆனது கூட ரொம்ப குறைவு நம்ம ஊரில்.
இப்போ திரைப்படங்கள்ல வந்து பெண்களை கவர்ச்சி பொருளாக காண்பிக்கிறார்கள், காட்சி பொருளாக காண்பிக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு போக அதே குற்றச்சாட்டு அரசியல் களத்திலையும் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. நம்ம அடுத்தது வயது வாரியாக இது எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பாத்திரலாம். வயது வாரியாக அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது 18 25 வயது வரை, 26 35 வயது வரை அப்படின்னு நாம இதை வரிசையாக பகுத்திருக்கிறோம். அதுல நம்ம குறிப்பாக பார்த்தோம்னா இந்த 18 25 வயது வரையில் இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாங்க மற்றும் ஒரு திரைப்பிரபலத்தை அரசியல் தலைவராக ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 18 25 வயது இந்த இளைஞர்கள் பட்டாளத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். 45.37% இருக்கிறார்கள். ஆனா அதுவே 26 வயதிலிருந்து அப்படின்னு கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த அந்த வாழ்க்கை அனுபவம் கிடைத்த பிறகு அப்படின்னு பார்த்தா 26ஆம் வயதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்க? அதாவது முக்கியமானது என்னன்னா அந்த 18 இருந்து 25 வயசு வரைக்கும் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டின்றது, அதாவது அரசியலை பற்றிய வந்து ஒரு பெரிய தீர்க்கமான பார்வையோ இல்லாட்டி வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கல்வி வளாகங்கள் இப்போ வந்து அரசியல் மயமாக இருந்த காலம் இல்லை. இப்போ நிறைய மாணவர்களுக்கு வந்து நேரடியாக அரசியல் பற்றிய செய்திகள் கூட கிடையாது. உண்மையாகவே கேட்டீங்கன்னாக்கா இது வந்து இதை நான் அப்படிதான் பார்ப்பேன். என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செய்தி இல்லாததுனால அதை சொல்றாங்க. அந்த காலத்திலும் அந்த இளைஞர்களுக்கு அந்த திரை பிரபலங்கள் மீதான மோகம் இருக்கதான் செய்யுது. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்கள நல்லா இன்னும் பிரிச்சு கேட்டீங்கன்னாக்கா நம்ம சினிமாவுக்கே வராதவங்களெல்லாம் வரட்டும்னு சொல்லி சொல்லுவாங்களா இருக்கும். இவங்களை நம்ம உள்ள பிரிச்சு கேட்டோம்னா சினிமா இதுக்கு வந்து அரசியலுக்கு வராத நடிகர்களை கூட அவங்க வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லி சொல்லுவாங்களா இருக்கு. ஏன்னா அது அவங்களுடைய மனச்சார்பு சார்ந்தது. அவங்களுடைய விருப்பத்தை வந்து அப்படி ஒரு விஷயம் நம்ம தலைவர் வரட்டும், அவர் வரட்டும், இவர் வரட்டும்னு சொல்ற ஒரு 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 மாதிரி ஹீரோயிசம் சார்ந்த ஒரு அது மாதிரியான ஒரு விருப்பம் தானே ஒழிஞ்சு நிச்சயமாக ஒரு அதான் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டின்னு வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 26 வயசு தான் கடக்கிற புள்ளியிலேயே நீங்க அது இல்லாம போயிருதுனே. ஏன்னா இப்ப இந்த ரியாலிட்டிக்குள்ள கால் வச்ச போது உங்களுக்கு அரசியல் தான் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம வயது வாரியாக பார்த்தோம். அடுத்தபடியா இதையே வந்து நாம ஆண் பெண் என்று பாலின வாரியாக பகுத்து பார்த்தா இது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் நினைக்கிறேன். பாலின வாரியாக பார்க்கும்போது ஆண்கள், பெண்கள், இளையோர் என்று இதை மூன்றாக பிரித்திருக்கிறோம். ஆண்கள் அப்படின்னு வைக்கும்போது 37.55% பேர் எங்களுக்கு இன்னொரு தலைவர் சினிமாவில இருந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதுவே பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் கொஞ்சம் வந்து சினிமா மோகம் அதிகமாக இருப்பது போல படுகிறது இல்லையா? ஆமா, உறுதியா. என்னன்னா இந்த சதவீதத்தை வச்சு நம்ம பேசணும்னா பெண்கள் வந்து ஏதோ வந்து ஒரு புதிய சினிமா நடிகர் வந்து ஒரு தலைவராக வரணும்னு சொல்றது மாதிரி இருக்கு. ஏன்னா அது வந்து எனக்கு என்ன நான் இந்த சதவீதம் வந்து இந்த 44 புள்ளின்றதும் அதுக்கு இல்லைன்னு சொல்ற 40%-ஐயும் நம்ம ரொம்ப வித்தியாசமானதா பார்க்க முடியாது. ஏன்னா இங்க இருக்கிறது பாருங்களேன், இங்க வந்து ஆண்கள்ல வந்து ஆம்னு சொல்றவங்க 38%, 37%, இது வந்து 53 புள்ளியுமா இருக்கு. இங்க வந்து இந்த சதவீதத்திலேயே ரொம்ப மார்ஜின் கம்மியா தான் இருக்கு. ஒருவேளை வந்து நம்ம என்னன்னா நான் அதை வந்து பெண்கள் வந்து அன்இன்ஃபார்ம்டு இல்லாட்டி அவங்களுக்கு தெரியல அதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னலாம் நான் பார்க்கல. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்க மறுபடியும் வந்து அரசியல் தலைமைன்றதை பற்றி, அரசியலுக்கு யார் வரணும் வராம இருக்கணும் அப்படின்றத பற்றிய ஒரு நீங்க கருத்து ரீதியான உங்களுடைய விஷயங்களெல்லாம் யோசிச்சு சொல்றதுன்றதை விட பிடிக்கும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு பதில் சொல்றதுன்றது இருக்கு இல்லையா? அரசியல் விழிப்புணர்வு பெண்களுக்கு குறைவா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஓரளவுல நம்ம வந்து அப்படி ஆனா அப்படி சொல்றது வந்து பொலிட்டிக்கலா சரியில்லை. என்னன்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா என்னால் அப்படி ஏத்துக்கிற முடியாது. பெண்கள் திரை பிம்பங்களை இன்னும் அவங்க அதிகமா நம்புறாங்களா இருக்குமோ? அததான் நான் சொல்றேன். மறுபடியும் திரைபிம்பங்களை நம்புறாங்கன்னு நம்ம வந்து அதுக்கு அவங்க மேல ஒரு சார்ஜ் வைக்கிறதுன்றதை விட அவங்களுக்கு இம்மிடியட்டா வந்து ஒரு ப்ரோக்ராம்டான பொலிட்டிக்கல் ஐடியாலஜி கம்மி அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறணும். என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த இதுவாக இருந்தாலும் அவங்க வந்து குடும்பம் தான் அவங்களுடைய எல்லையா இருக்குது. பப்ளிக் ஸ்பியரில் வந்து பொது சமூகத்துக்குள்ள அவங்களுடைய வேலைகள்ன்றது வந்து இல்லாட்டி வந்து கருத்து உருவாக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ரொம்ப சதவீதத்தில் ரொம்ப கம்மியா. ஏன்னா பெண்களில் வந்து ரொம்ப பெரிய முக்கியமான சிந்தனையாளர்களே இருக்காங்க. அதெல்லாம் நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி இந்த பொது சமூகத்துக்குள்ள வந்து செயல்படுறதுன்ற தளம் வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கிறதுனால இந்த சதவீதம் அப்படி ஒரு மார்ஜின் கிடைக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நாம அடுத்தபடியாக ஒட்டுமொத்தமாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? தமிழக அரசியலுக்கு
தமிழ் திரையுலகம் என்பது பல தலைவர்களை கொடுத்திருக்கிறது. மற்றும் ஒரு தலைவரை தமிழ் திரையுலகத்தில் இருந்து வரவேற்க தயாராக இருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு நாம மண்டல வாரியாகவும் வயது வாரியாகவும் பாலின வாரியாகவும் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் பகுத்து பார்த்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் தற்போது பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக ஆம், இல்லை, வரவேற்கிறோம், வரவேற்கவில்லை, எங்களுக்கு இதர கருத்துக்கள் இருக்கின்றன, எங்களுக்கு கருத்து இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான ரிசல்ட்ஸ் நாம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல மற்றும் ஒரு தலைவரை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். 39.20% மக்கள் தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு தலைவர் எங்களுக்கு சினிமாவிலிருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க கிட்டத்தட்ட சரிபாதி இருக்கிறாங்க. 49.85% மக்கள் இருக்கிறார்கள். திரு சுபகுணராஜன், நாம கடந்த 60 ஆண்டுகள்ல பார்த்தா திராவிட கட்சிகளுக்கும் சினிமா கலைஞர்களுக்குமான, அதாவது திராவிட கட்சிகளுடைய தலைமைக்கு சினிமா கலைஞர்கள் இருப்பதை தான் நம்ம தமிழக அரசியல் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆச்சு திடீர்னு? எதனால இப்படி ஒரு மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா கிட்டத்தட்ட 50% மக்கள் வேண்டாம்னு சொல்றாங்க. 50 வருஷம் ஆட்சி நடந்திருக்குதுன்றதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம்ல. எப்பயுமே 50 வருஷம் ஆட்சி ஆட்சியினுடைய பலன்கள் என்னவா இருந்தாலும் அதை பற்றிய நெகட்டிவிட்டியும் சமூகத்துக்குள்ள உருவாகி இருக்கத்தானே வேணும். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நேரடியாக 50 வருடத்தில் சினிமா நேரடி சினிமாக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட அவ்வளோதான். அந்த நடுவில் இந்த ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் இருந்த காலம் தவிர மற்ற எல்லா காலத்துலேயும் சினிமாக்காரவங்க தான் இங்கே இருந்திருக்காங்க. அப்போ இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் மேலே ஒரு அதிருப்தின்னு ஒன்று உருவாகுதுன்னா இது சம்பந்தமான மொத்த தொகுதி மேலேயும் ஒரு அதிருப்தின்னு ஒன்று உருவாகத்தானே செய்யும். அதில் இன்னும் 40% நம்புறாங்கன்றது தான் ஆச்சரியமா இருக்கே ஒழிஞ்சு, பெரும்பாலான மக்கள் வேண்டாம் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாங்க. இருந்தாலும் திரை பிரபலங்கள் இப்ப அரசியலை நோக்கி வருவது கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குது. இதற்கு என்ன காரணம்? அவங்களுக்கு சேவை மனப்பான்மை அதிகமாயிருச்சு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படியெல்லாம் நான் இருக்கிறதுல அதாவது இப்ப உண்மை என்ன சொல்லணும்னா, இப்ப திரைப்பிரபலங்கள் அரசியலை நோக்கி வர்றதுக்கு அவங்க பயந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப குறிப்பா நடிகர் ரஜினிகாந்த் எல்லாம் அவருடைய வாய்ப்புன்னு ஒரு நாள் இருந்தது. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கான ஒரு அந்த தேர்தல் டைம்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கான ஸ்பேஸை அவர் ஆக்சுவலா அதை பயன்படுத்தாம அதை விட்டுட்டாக்கும். இப்ப உறுதியா அவர் திரும்ப வந்தாக்க அந்த இடம் இருக்கும்ன்றதெல்லாம் உத்தரவாதம் இல்லை. ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, உண்மையாவே அரசியலுக்குள்ள அவங்க நேரடியா இப்ப நடிகர்கள் வர்றதுன்றதுல அவங்களுக்கு பெரும் தயக்கம் இருக்குதுன்னு தான் நான் நம்புறேன். என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, தயக்கம்னா இதுல ரொம்ப முக்கியமான பங்கு ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், 2 பேருமே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சினிமா வாழ்க்கை ஒரு சிங்க் ஆச்சு, சரிவில் போச்சு. உண்மையாவே எம்ஜிஆருக்கு 72க்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றிகரமான, அதாவது பழைய மாபெரும் வெற்றி படங்கள் எல்லாம் வரல. 1-2 மீனவன் நண்பன் அது மாதிரி, அதுவும் கடைசியா மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன்லாம் பெரிய அளவுல வெற்றி பெறவே இல்லை. அது இப்போ உலக சுற்றுப்பாலிவனுக்கெல்லாம் அரசாங்கம் எதிர்த்தும் பெரிய வெற்றி பெற்ற காலம் இருக்க, அவங்க அரசியலில் முழு நேர அரசியலுக்குள்ள வரும்பொழுது அவங்களுடைய திரையில திரைத்துறை சார்ந்து அவங்களுக்கு ஒரு சின்ன செட்பேக் இருக்கதான் செய்யுது. எம்ஜிஆருக்கே இருந்தது. விஜயகாந்த் பற்றி நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட அவர் கடைசியா அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 7-8 படம் ஓடவே இல்லை. இப்ப இதை நம்ம இந்த கருத்து நிலைக்குள்ள எடுத்துக்கிறோம். அவங்க சினிமான்னு ஒன்ன இப்போ ஒரு மீறி அரசியல்னு வரும்பொழுது சினிமா அவங்களை கைவிட ஆரம்பிக்குதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நிச்சயமா சார். மற்றொரு கருத்து இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, பெரும்பான்மையான மக்கள் எங்களுக்கு மற்றொரு தலைவர் சினிமா துறையிலிருந்து தேவையில்லை அப்படிங்கறதா இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கேள்விக்கான பதிலாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக நாம எடுத்துக்கொண்டு நாளைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எந்த சினிமா பிரபலம் இங்கு வர வேண்டும், எந்த சினிமா பிரபலம் உங்களுக்கு திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்று மிக குறிப்பாக கேள்வி கேட்டிருக்கிறோம். அதற்கான பதில்களை நாம நாளைக்கு பார்க்கலாம். மக்கள் மனதில் 2016 நாளையும் தொடரும்.